என்னண்ணா, எதுக்கு என்ன இப்ப வெளிய கூப்பிட்டீங்க? அது நைட்டு எப்போவுமே நாங்கள் வீட்டுக்கு வரும்போது வீட்டில் எல்லாருமே ஜாலியாக இருப்பீங்க, பேசிக்கிட்டு இருப்பீங்க. நாங்கள் வந்ததும் எங்ககிட்ட பேசுவீங்க. இன்னைக்கு எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு ஒரு மூலையில் இருக்கிறீங்களே. அத்தையும் அம்மாவும் கிச்சன்லேயே இருக்காங்க, வெளியே வரல. அப்பாவும் மாமாவும் ரூமில் இருக்காங்க, யாருமே ஹாலில் இல்லையே. எதனா பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஏன் அப்போ நேத்தெல்லாம் எந்த வேலையும் பார்க்கலையா அவங்க அடியே? சும்மானாலும் மழுப்பாதிரியே. எதனா பிரச்சனையாச்சுன்னா சொல்லு, எதுவாக இருந்தாலும் சொல்லுமா. ஏன்னா யூஸ்வலாக வீட்டில் எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா மட்டும்தான் எல்லாரும் ஒரு மாதிரி சைலண்டாக இருப்பாங்க. இன்னைக்கு வீடு அப்படி தான் சைலண்டாக இருக்கு. ஸோ அதுக்காக தான் கேட்குறோம், எதுனாலும் சொல்லு. சரியா தானே சொல்றீங்க. ஆக்சுவலா என்னாச்சுன்னா, இப்போ என்னமோ பிரச்சனை ஆயிருக்குது, சொல்லுடி குடும்பிக்காரியா. நாங்கள் கேட்டதும் சொல்ல வேண்டியதான். நான் எப்படி இழுத்து வச்சு சொல்கிறா பாரு. சரி சொல்லு, சீக்கிரம் சொல்லு. சொல்றேன்டா இருமாடு. அண்ணா, நம்ம துளசி பெரியம்மா இருக்காங்கல்ல, ஆமாம்மா, அவங்களுக்கு என்ன? அண்ணா அவங்களால தான் பிரச்சனையே வந்துச்சு. அவங்களாலையா? ஆமாண்ணா. ஏ ஏ ஏ ஏ, ஏ ஆமா, அவங்க இவங்கன்னு சொல்றதுக்கு என்னன்னு சொல்லேண்டிய. டேய், பொறுமையாவே இருக்க மாட்டே நீ, எருமை. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு குளிக்க கூட குளிக்காம சொக்காவை கூட மாத்தாம நின்று பேசி நிக்கிறோம் பத்தியா. சொல்லுவிடியே, நீ இதையும் சொல்லுவே, இதுக்கு மேலேயும் சொல்லுவே. நீ சும்மா இரண்டா நச நசன்னு பேசிக்கிட்டு இருக்காத. அம்மாடி நீ சொல்லுமா. சொல்லுமே அம்மாடி. ராகுலே, எருமை மாடு. அண்ணா, அவங்க நம்ம குடும்பத்தை பற்றி தப்பு தப்பாக பேசியிருக்காங்கண்ணா. எல்லாருக்கிட்டேயும் என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. உங்களையும் நந்தினியையும் சம்மந்தப்படுத்தி நிறைய தப்பு தப்பாக பேசியிருக்காங்க. அடிசண்டாலியே, குடும்பத்தை கழுவி ஊத்தி இருக்கிறாங்க. அது நீ எவ்வளவு சந்தோஷமா சொல்ற பாரா. டேய், நான் அதுக்கெல்லாம் சந்தோஷமா சொல்லலை. நீ சொன்னதுக்கு சிரிச்சேன் நான். அண்ணா, அவன் சொன்னதுக்கு தானே நான் சிரிச்சேன். அவங்க இருக்கிறாமா லூசு, நீ அவனை விடு. ஆனா எதுக்குமா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா பேசணும்? அவங்க நம்மளுக்கு பழக்கம் உள்ள ஆளு தானே. அவங்க பழக்கப்பட்ட ஆளா இருந்தாலும் வயிற்றுச்சல் எல்லாருக்கும் பொது தானேண்ணா. அது அந்த அம்மா வயிற்றுச்சல்ல தான் பேசியிருக்கோம் எல்லாரையும். நான் அப்பவே நினச்சேன் அதால ஒரு பிரச்சனை வரும்னு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. சரியே, சிவா மாமா சும்மா விட்டார முடிச்சு விட்டுட்டாருடா. அவங்க கெஞ்சி கதறி இங்க வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு போயிட்டாங்க. நினைச்சேன் தேரை இழுத்து தெருவில் விட்டுருவாரு மாமா. சரி விடு, அதான் முடிஞ்சு போச்சுல. சரி, அண்ணனை பத்தி நந்தினி பத்தி என்ன தப்பா பேசுனாங்க? டேய், எதுக்குடா இப்ப அதெல்லாம்? அண்ணா, நீங்க 2 பேரும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. முடிஞ்சது. இப்ப எதுக்கு அதை பத்தி தேவையில்லாம பேசிக்கிட்டு? நீங்க வாங்க, உள்ள போலாம். சரிம்மா, என்னமோ ஒன்று, அவங்க சாரி கேட்டுட்டாங்கல்ல, அது போதும். அவங்க என்ன பேசியிருந்தா என்ன. டே வாடா உள்ள போலாம். யாரும் அந்த பிரச்சனையை பத்தி இனிமேல் பேச வேணாம்னு முடிவு எடுத்திருக்காங்கண்ணா. அதனால தான் நானும் எதுவும் சொல்லல. சரி வாங்க, உள்ள போவோம். டே வாடா. வரேன். ஏ சொல்லுடி ப்ளீஸ் டி. அண்ணனையும் நந்தினியையும் என்ன தப்பா சொன்னாங்க சொல்லுடி. யாராகலே தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? நீ போயிட்டு ரெடி ஆயிட்டு வாடா, நம்ம சாப்பிடலாம். அதெல்லாம் நான் ரெடி ஆகிக்கிறேன். நீ என்ன விஷயம்னு சொல்லு, என்கிட்டலாம் எதையும் மறைக்காத. சொல்ல முடியாது. நீ ஒழுங்கா ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வா, நம்ம போய் சாப்பிடலாம். அங்க யார் இருக்கிறான்னு நீ அங்க பார்த்து பேசின்னு இருக்கிறா? ஐயோ திரும்படி. யாராகலும் என் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்க? வீட்டுல யாரும் அந்த விஷயத்தை பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க, விட. பாரா, எதுக்கடி சும்மா திரும்பிக்கிறா? இங்க பாரு காயத்ரி, என்கிட்ட இப்ப நீ சொல்லலன்னு வையான். இம்ச, என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். உன் பக்கத்துல வந்து கியூட்டா சிரிப்பேன். லூசு. சும்மா திரும்பிப்பா என் கோவக்கார குடுமியே. அடியே சொல்லிடியே, சொல்லு ப்ளீஸ் சொல்லிடி. என்னதாண்டி சொன்னாங்க அண்ணன் நந்தினியையும்? ஐயோ கடவுளே, இதை கட்டிக்கிட்டு நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா இப்படி பண்ற? சரி சொல்ற, நீ அண்ணன் கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாதுன்னா? சொல்லவே மாட்டேன்டி. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமாடா? அண்ணன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரிலாம் இழுக்காத, டக்குன்னு முடி. சரி, அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அண்ணன் நந்தினியை ஏமாத்திடுவாரான்டா, அவ வாழ்க்கையை கெடுத்துருவாராம், அப்படி சொன்னாங்க. ஏமாத்திடுவாரா? வாழ்க்கையை கெடுத்துருவாரா? எப்படின்னா அப்படித்தான்டா. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரே வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. என்ன தப்பு வேணாலும் நடக்கலாம், அப்படி சொல்லியிருக்காங்க. சரியா, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ணன் நந்தினியை விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஐயோ, என் அண்ணன் ஒரு கருப்பு கரசனாச்சே. அவர் ஏடி அந்த ஆண்டி இப்படி சொல்லிச்சு? ஆண்டி இல்லடா, பெரியம்மா. போரியம்மா கூப்பிடுறாங்க அந்த அம்மாவை. இனிமேல் எல்லாம் என்னால் அப்படி கூப்பிட முடியாதுடி. இதெல்லாம் ரொம்ப டூ மச்சுடி. சும்மாவா விட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்க? பார்வதி அத்தையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பொம்பளை இப்படி பேசும்போது இழுத்து போட்டு அடிக்கலையா? இல்லடா, பழகினவங்கிறதுனால அத்தை எதுவுமே சொல்லலை. ஆனால் மாமா மட்டும் சண்முகம் பெரியப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு போல். அவர் ரோட்டில் இழுத்து போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ஓடி வந்து அத்தைக்கிட்டேயும் மாமா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டாங்க. எல்லார்கிட்டேயுமே மன்னிப்பு கேட்டாங்க. அடி வாங்குச்சுல, எனக்கு அது போதும். ஆனால் பேசினதெல்லாம் ரொம்ப டூ மச்சு தாண்டி. ஒன்றா ஒரே வீட்டில் இருந்தால் தப்பு பண்ணிடுவாங்களா? அதுவும் என் அண்ணனை பார்த்து ஐயோ, என் அண்ணன்லாம் நந்தினியோட ஒரே ரூமில் போட்டு வச்சா கூட அவர் நந்தினியை சும்மா வேடிக்கை தான் பார்ப்பாரு தவிர எதுவும் பண்ண மாட்டார். அவரை பார்த்து சே, என்ன மாதிரியான வார்த்தையெல்லாம் பேசியிருக்குது. கரெக்டு தான், ஆனால் அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு தெரியல பாரு. அதெல்லாம் அண்ணனை பற்றி நல்லா தெரிய வேண்டியதுக்கு தெரிஞ்சதான் அப்படி பேசியிருக்குது. ஏதோ என்ன அப்படியெல்லாம் சொல்லியிருந்ததுனா கூட நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன்.
ஆனா அண்ணனை போய் சொல்லிச்சு பத்தியா, அதாண்டி கஷ்டமாகுது. சரி சரி, அது என்ன உன்னை பற்றி பேசுனா பெருசாக எடுத்துக்க மாட்டேன்னு, நீ என்ன அப்படிப்பட்டவனா? நீயும் நல்ல பிள்ளை தானடா. என்ன நல்ல பிள்ளை தான். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ என் கூட சேர்ந்து ஒரே வீட்டில் தங்கினது இல்லைல்ல. எப்போ பேரி நந்தினியும் மணியும் உன் கூடவே ஒட்டிக்கிட்டு இருப்பாளுங்க, நம்மள தனியாவே விட மாட்டாளுங்க. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குல்ல. அடா பாவி, என்னடா இப்படி பேசுற? அப்ப நம்மள தனியா விட்டுருந்தா என்னடா பண்ணிருப்ப? என்னடி அதையெல்லாம் போய் இப்போ கேட்டுக்கிட்டியோ? நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, என்ன இப்போ அதையெல்லாம் பேசிக்கிட்டே? இல்ல இல்ல, எனக்கு நீ இப்ப சொல்ற, உன்னை நம்பி நான் தனியா இருந்தா என்ன ஆயிருக்கும் என் நிலைமை? ஐயோ. பேரு குடிமையை ரொம்ப பண்ணேன்னு வைய, அப்படியே குடிமையை பிடிச்சி ஆட்டி விட்டுருவேன். நாயா உனக்கு இருக்கோ கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுதுரி, இப்படி நான் இங்கேருந்து. மூஞ்ச பாரு அவனுக்கு, எரும மாடு. அப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஐயோ, ராகுல் எவ்வளோ கெட்ட பையனா இருக்கடா நீ. சி, உன்னை போய் கல்யாணம் பண்ண பாரு நானு. இடியே வெண்ணம் அவளை, நீ என்ன லூசுங்கிறல்ல. சே பைத்தியம் பா, எங்க பாரு அப்படி நீ நானும் ஒன்றா இருந்தால் கூட நான் ஒன்று பண்ணிருக்க மாட்டேன். நாயா சிப்பா, மூஞ்ச பாரு, இதுக்கு நல்லா வந்துருச்சு இப்போ தான் பேசுறதுக்கு. ராகுல் கெட்டவனா? ராகுல் நல்ல பையன்டியே, குட்டு பைடியே, போய் கேட்டு பாரு, ஊரில் இருக்கிற எல்லா கேள்விங்களும் சொல்லுவோம். என்ன பார்த்தேன், என் புருஷன் எப்பவுமே ரொம்ப நல்ல பையன். பிஃபோர் மேரேஜாக இருந்தாலும் சரி, ஆஃப்டர் மேரேஜாக இருந்தாலும் சரி, என் செல்ல குட்டிடா நீ. சரி, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, போய் சாப்பிடுவோம். அப்புறம் நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் அண்ணன் கிட்ட சொல்லிடாதண்ணா, அப்புறம் அவர் வருத்தப்படுவாருடா. நானுமே நந்தினி கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன், சரியா? சரிடி. அவரு போய் என் வாழ்க்கையை கெடுத்துருவாரா? ஐயோ ஐயோ, இது மட்டும் சந்தோஷத்துக்கு தெரிஞ்சதுன்னு வையா, அந்தாலும் உடஞ்சு போயிடுவாண்டி. ஷோ கடவுளே, எதுக்கிட்டே அந்த பொரியம்மா அப்படியெல்லாம் பேசிச்சிய சனிய? அது அடங்காது பொழுகுதே. அடிச்சாங்களா? நல்ல அடி வாங்கிச்சாதே? நல்லாவே வாங்கினாங்கடி. ரொம்ப சந்தோஷம்டி. ஆனால் நான் மட்டும் வீட்டில் இருந்திருந்தேன்னு வையே, அந்த பொம்பளை யாரு என்னென்னலாம் பார்த்துருக்க மாட்டேன். சந்தோஷம் பேசுனதுக்காகவே அது முடி அப்படியே கொத்தா பிடிச்சி செவுத்துல வச்சு இடிச்சிருப்பேன். ஐயோ, என்னடி கொடூரமா பேசுற? அந்த பொம்பளை பேசுனது இதை விட கொடூரமானதுரி. அது ஒரு சந்தோஷம் போய் சொல்லியிருக்கு பத்தியா, என்னால் அதை தாண்டி ஏற்றுக்க முடியல. சரி சரி, ஃப்ரீயா விடு. நீ இப்போ கோவம்லாம் பட்டுக்கிட்டு இருக்காத. ஏன்னா அத்தை மாமாலாம் யாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லாதம்மான்னு சொன்னாங்க. ஆனால் நான் மனசு கேட்காம தான் உங்ககிட்ட சொன்னேன். ராகுல் என்ன டார்ச்சர் பண்ணி விஷயத்தெல்லாம் கேட்டு வாங்கிக்கிட்டான். இருந்தாலும் அவன் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். நீயும் சந்தோஷ் அண்ணன்கிட்டலாம் கூட சொல்லிடாத. நான் போய் எப்படியா அவர்கிட்ட சொல்லுவேன்? ஆனால் ராகுல் இந்நேரம் சொல்லியிருப்பாண்டியா அவர்கிட்ட. என்னடி சொல்ற? என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னானே. அது எல்லாமே நம்புறீங்க. அவன் வேலையா போயிட்டு அவங்க அண்ணங்கிட்ட, அண்ணா அண்ணா உன்னை பத்தி இப்படி சொன்னாங்க நான் அப்படி நடிச்சு சொல்லிருவான். ஐயோ, அது குரங்குல்ல அது. ச்சே, தெரியாம சொல்லிட்டேன். ஆனா அந்த நாய் என்ன டார்ச்சர் பண்ணி கேட்டு வாங்கிக்கிட்டாண்டி எல்லா விஷயத்தையும். சரி சரி, ஃப்ரீயா விடு. சரி நந்தினி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்டி. என்ன? இல்லை, நீ வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கியே. இந்த விஷயத்தையே நான் உன்கிட்ட இப்போ தான் சொன்னேன். இதே நீ பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்தே நீ கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருக்கியே. அதான் எதனா ப்ராப்ளமானு கேட்கணும்னு நினச்சேன். ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு காலையில் ஆஃபீஸில், அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன் வந்ததும். சரி, எல்லாரும் ஒரு மாதிரி அமைதியாக இருந்தீங்களா, அதான் நான் சொல்லலை. அப்போ நான் கெஸ் பண்ணது கரெக்டு தான். என்னமோ நடந்திருக்கு. சரி சொல்லு, என்னன்னு. இந்த விக்கி தீபக் இருக்கானுங்கள்ல, சரி, எதனா பிரச்சனை பண்ணானுங்களா உங்ககிட்ட? என்கிட்ட நேரடியெல்லாம் பண்ணலை. என்னையும் கமலியும் சம்மந்தப்படுத்தி ஆஃபீஸில் தப்பாக பேசியிருக்கானுங்க. என்ன நந்தினி சொல்ற? ஆமாண்டி, தப்பாக பேசியிருக்கானுங்க. நான் ஒரே சமயத்தில் 2 பேரை ஓட்டிக்கிட்டு இருக்கானா. சந்தோஷம் ஒரு பக்கம், கமலை ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டு இருக்கானா. அசிங்கமாக பேசியிருக்கானுங்க. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா. ஐயோ, என்னடி சொல்ற? சும்மாவை விட்டு அவனுங்கள ஆஃபீஸ்லேயே அவனுங்களை நிற்க வச்சு பலார்னு அடிச்சு விட்டான். அசிங்கமாக திட்டியும் விட்டேன். சூப்பர் நந்தினி. ஆனா எதுக்கிட்டே அப்படி பண்ணானுங்க அவனுங்க? கேட்டா கமல் எனக்கு ஃபேவர் பண்ணுறாரு, ஞாயிற்றுக்கிழமையில லீவு தராரு, அப்படி இப்படின்னு சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் சௌமியா சொல்லி தான் அவனுங்க அப்படியெல்லாம் பண்ணானுங்க. இருக்கும், அந்த சௌமியா தான் பண்ணிருப்பா. ஏன்னா அவ தான் சரியான கேட்டுவிளாச்சு. அதுவும் இல்லாம இப்ப வரைக்கும் சந்தோஷ் அண்ணன்கிட்ட குழஞ்சு பேசிக்கிட்டு இருக்கால. ஆமாண்டி, எனக்கும் அவருக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டு நடுவில் நுழையலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கா அவ. அதெல்லாம் இந்த தடவை நடக்காது. டெய்லியும் அவர்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கா தெரியுமா அவ. எனக்கு கடுப்பாக வருது. ஆனாலும் சந்தோஷ் தான், கொஞ்சம் பொறுத்துக்கு நந்தினி, அவகிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிற வரைக்கும் நான் பேசுகிறேன் அவகிட்ட அப்படின்னு சொன்னார். அண்ணன் சொல்கிறதும் கரெக்டு தாண்டி. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏன்னா அவளை கையும் களவுமா பிடிக்கணும்டி. இல்லைன்னு வி ஏமாத்திடுவா. என்னமோ போங்க, ஆரம்ப கட்டத்தில் இருந்தே நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அவள் ஒரு கேவலவாதின்னு. எல்லாத்துக்கும் ஆதாரம் தேடுறீங்க எல்லாரும். சரி, என்ன பண்ணுறது, பார்ப்போம், மாட்டுவா. அவன் மாட்டுறது இருக்கட்டும், நீ அண்ணன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னியா ஆஃபீஸில் நடந்ததை? ஐயோ இல்லடி, அவருக்கு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ஆஃபீஸ்க்கே வந்து கூட அவனுக்கு 2 பேரையும் அடிப்பார். எதுக்கு, அதெல்லாம் வேணாம். நீயும் சொல்லிட்டாத, ராகுல்கிட்டே சொல்லாத. நானும் ராகுல்கிட்ட சொல்ல போகிறது இல்லை, சரியா? ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சாலுமே ராகுலுமே போய் அடிப்பான். அதனால தான் சொல்கிறேன், இந்த பிரச்சனையே வேணாம், சரியா? நல்ல முடிவுடி, சொல்ல தேவையில்ல, விட்டுறலாம். சரி வா, போய் சாப்பிடுவோம், பசிக்குது. உன் புருஷன் ரெடி ஆயிட்டானா? அதெல்லாம் ரெடி ஆயிருப்பான். வா போய் சாப்பிடுவோம் எல்லாரும்.
எதுக்கு எல்லாரும் இவ்வளோ சீரியஸாக இருக்காங்க? ஐயோ. அப்பா சொல்லுப்பா. சாப்பிட்டீங்களாப்பா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இல்லைப்பா, இனிமேல் தான். மணி 9 ஆயிடுச்சேப்பா, இன்னுமா சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிடலாம்ல. பத்து வரேன்னு சொல்லியிருக்கிறான்டா, வந்ததுக்கப்புறம் சாப்பிடுவோம். அப்படிங்களா மாமா? சரிங்க மாமா. சரி. சரி, அப்போ நான் உள்ளே போகிறேன். வாடா, அது எதுக்கு எங்ககிட்ட சொல்லினுக்கிறா? அப்படியே போயிட முடியாதுல்ல மாமா, சொல்லிட்டு தானே போக முடியும். சரி, அப்புறம் மாமா, எனக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். எதுக்குப்பா இவ்வளோ தயங்கி நிற்கிற? எதுவாக இருந்தாலும் சொல்லு. சரிங்க அத்தை. நாளைக்கு பத்திரிக்கை எடுக்க போகிறோம்ல, நானும் நந்தினியும். ஆமாம், அதுக்கு என்னடா இப்பா? அதுக்கு ஒன்றும் இல்லை மாமா, பத்திரிக்கை தான் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு அப்படியே டைரெக்டாக வெளியே போகலான் இருக்கோம். அதாவது ஷாப்பிங் முடிச்சுட்டு சின்னதாக ஒரு லாங் டிரைவ் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு வரலான் இருக்கேன். அதான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும். அதான் போகலாமா? போகலாமாவா? என்னையாடா கூட்டின்னு போகிற? மாமா, நான் தான் சொல்லு. என்ன, யாரை கூட்டின்னு போற? நந்தினியவா? ஆமா மாமா. சரி, போயிட்டு வாடா. எதுக்கு என்கிட்ட கேட்டுனுக்குறா? பின்ன உங்க பொண்ணு கூட்டின்னு போனோம்னா உங்ககிட்ட தானே பெர்மிஷன் கேட்க முடியும், அதான் கேட்குறேன். நல்லா கேட்டப்பா. டேய், கல்யாணத்துக்கு அப்புறமாவது கொஞ்சம் மாறிடா என்ன? கண்டிப்பா மாமா, கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் நான் உங்ககிட்ட வந்து நிக்கவே மாட்டேன். நந்தினியை வெளியே கூட்டிட்டு போகணும், பெர்மிஷன் கொடுங்கன்னு. நான் பாட்டுன்னு கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன் என் ஒய்ஃபு. இப்போவே கூட நீ கூட்டின்னு போகலாம், ஆனால் நீ தான் ஒன்றுக்காக வந்து நின்றுனுக்கிற எங்ககிட்ட. இருக்கட்டும் அத்தை, இப்படி சொல்லிட்டு போறதுல தான் ஒரு நிம்மதியே இருக்கும். சொல்லாம போறதுல என்ன சந்தோஷம் வரப்போகுது சொல்லுங்க. அதனால தான் நான் அவளை சின்னதாக எங்கன்னா கடைக்கு கூட்டிட்டு போனனாலும் உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன். எனக்கு ஒரு ஆறுதல் இருக்கும், எனக்கு ஒரு நிம்மதி இருக்கும், அவ்வளவுதான். என் பிள்ளைன்னா என் பிள்ளை தான், அறிவாளி பிள்ளை. தேங்க்யூம்மா. ஏன் இவ்வளோ பெரிய சாம்பாரா இருக்கிற? ஆனா என்னத்த சொல்றது. சரி சரி, உள்ளப்பா. நீ எதுக்கு இங்கே நின்றுக்கிறப்பா? உள்ள சாம்பார்னா சொன்னீங்க என்ன? ஆமாண்டா, இன்னும் வேற எதனா சொல்லணுமா உனக்கு? ஏப்பா, சரி சரி, கோவப்படாதீங்க, போறேன். போயிட்டான் யாரடி மருமவன். பாத்தியாடா எப்படிதான் இவன்னு? இவனை பார்த்து அவங்க அப்படி பேசிட்டாங்களேடா. என்னால அதுதான்டா ஏத்துக்க முடியல. விடுங்க, கழுதிக்கு திரும்ப கற்பூர வாசனை. யார பார்வதி கழுதுங்கிற? எல்லாம் அந்த துளசி அக்காவை தான். சரி சரி, போட்ட விடுங்க. இந்த கல்யாணத்தை அமர்களை படுத்திடணுங்க. எனக்கு ரொம்ப ஆவலா இருக்குது, எப்படா கல்யாணம் வரும்னு. 2 கல்யாணத்தையும் சும்மா அப்படியே ஜேன்னு நடத்தணுங்க. ஊரே அப்படியே மூக்கு மேல வரல வச்சு பார்க்கணும். இதெல்லாம் நீ சொல்லணுமா எனக்கு? மூக்கு, நாக்கு, கண்ணு, தள்ளுன்னு எல்லாத்துலயும் கையை வச்சு பார்ப்பாங்க பாரு. காயத்ரி, என்னடா? இந்த பால்கனியை பார்த்து அடியே, காதலர்கள் பூங்கா மாதிரி மாறிடுச்சு. ஆமாம்மா, எல்லாரும் ஜோடியா உட்காந்துருக்கோம்ல, அப்போ பூங்கா மாதிரி தான் இருக்கும். அது சரி. ஆனால் என்ன, வழக்கமாக நம்ம 2 பேர் உட்காருவோம், அண்ணனும் நந்தினியும் உட்காருவாங்க. ஆனால் இன்னைக்கு குட்டி சாத்தா வந்திருக்குது ஒரு ஆளோட. நாளைக்கு லீவ் வேறல்ல அந்த அம்மாக்கு, அதனால தான் தூங்க போகாம இங்க வந்துட்டாங்க. கூப்பிடுறா பாரு. என்ன குட்டி சாத்தா, என்னத்த கூப்பிடுற? என் பட்டர்ஃப்ளை நைட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லவே இல்லை நீ. நான் அதை தான் போட்டிருக்கேன், பாத்தியா இல்லையா நீ? பட்டர்ஃப்ளை நைட்டினா அன்னைக்கு நைட்டு கூட காயத்ரி போட்டிருந்தாலே அந்த மாதிரியா? ஆமா அதே தான். பாரா, நீ கூட வாங்கி வச்சிருக்கிறியா? சரி, எப்படி வாங்கினா? நான் வாங்கலடா, நந்தினி தான் வாங்கி கொடுத்தா. அவகிட்ட தான் அந்த மாதிரி நைட்டி எல்லாம் இருக்குது. ஓ, இந்த நாளுக்கு நீ தான் வாங்கி கொடுத்தாளா? என் நாளுக்கு நீ என்னடா எங்க திரும்ப கொஞ்சம். என்னடா வேணும் உனக்கு? நான் நீ என்னடி சொன்ன உங்ககிட்ட? என்ன சொன்ன? எனக்கும் அந்த மாதிரி ஒரு நைட்டி வாங்கி கொடுத்துருந்தேன்னு சொன்னா, என்னை விட்டுட்டு அவளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்குறா. என்னடி அநியாயம் பண்ற, ஓர வஞ்சனை பண்ற? டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? நைட்டி வேணும்னு கேட்டியா? அதானே, உனக்கு எதுக்கு ராகுல் நைட்டி? போட்டுக்கிறதுக்கு தான். நைட்ல போட்டுக்கிட்டு தூங்கினா நல்லா ஜாலியா தூங்கலாம், காத்தெல்லாம் நல்லா வரும், அதுக்காக தான் கேட்டான். டெக்கிருக்கா, உன் ரூம்ல தான் ஏசி இருக்குல்ல, அப்புறம் எதுக்குடா காத்து வரதை பத்தி எல்லாம் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நைட்டி எதுக்குடா உனக்கு லூசு? சும்மா போடணும்னு ஆசையா இருந்துச்சு. எல்லாம் அழகா போட்டுன்னு சுத்துறாளுக்கும். எனக்கு ஒண்ணு கேட்டா வாங்கி தர மாட்டாளுக்கும். ராகுல், நீ கவலைப்படாதே. நந்தினி எனக்கு 2 வாங்கி வந்து கொடுத்துருக்குறா, அதுல இன்னொன்னு உனக்கு குத்துறா, நீ போட்டுக்கோ. ஏன் ஐயா, நீ தரேன்ற? ஆமாண்டா, உண்மையத்தான் சொல்றேன், நான் உனக்கு ஒண்ணு தரேன். மணி, அவன் பையன் மணி, ஆம்பளை பையன், அவன்லாம் நைட்டி போடக்கூடாது. நீ சும்மா இரு ராகுல், நீ அதையெல்லாம் போடாதுன்னு. ஏங்க நீங்க சும்மா இருங்க, ராகுல் எல்லாம் ஆம்பளையே இல்ல முதல்ல. ராகுல், நீ போட்டுக்கப்பா நைட்டி. அடி நாயா, என்னடி என்ன ஆம்பளை இல்லைங்கிற நாயா? தேவைதான்டா அவனுக்கானா? நாளுக்கு நீ சிரிச்சடி வைய, எதையாவது தூக்கி அடிச்சிருவேன். கூட்டி நாயா, என்னடி என்ன பார்த்து ஆம்பளை இல்லைங்கிறா? பாரா, கூட இவ்வளவு சேர்ந்து சிரிக்கிறா. அடியே காயத்ரி, நான் உன் புருஷன்டியே, என்ன பார்த்து ஆம்பளை இல்லைங்கிறா அந்த கூட்டி நாய. கேள்றி அவகிட்ட, என்னன்னு கேள்றி, சண்டை புரிஞ்சு அவகிட்ட. இந்த பஞ்சாயத்துக்குள்ள நான் வரமாட்டேன், நீங்களே எப்படியாவது பேசி தீர்த்துக்கங்க.
இருக்குது பாரு, இதை போய் கட்டணம் பாரு என்ன சொல்லணும். ஏய் மணியை சொல்றி, எதுக்கிட்டே ஆம்பளை இல்லை நின்னியே? ராகுலு, நீ ஆம்பளை தான்டா. ஆனா எங்க கண்ணுக்கு நீ ஆம்பளை இல்லை. சின்ன வயசுல இருந்து நீ எங்க கூட தானே வளர்ந்த. என்னால உன் ஆம்பளையவே பார்த்தது இல்லை. ஏன் நந்தினி கூட பார்த்துருக்க மாட்டா. ஆனா காயத்ரி மட்டும் உன் ஆம்பளைய பார்த்துட்டா போல, அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஏமாந்து போய் பாவம். சீப்பா மூஞ்ச பாரு, அதுக்கு எப்படி பேசுனே? படி உன் நைட்டியை வேணா, எனக்கு ஒன்றும் வேணாம், படி நானே வாங்கிக்கிறேன். நீ வாங்கினாலும் சரி, நானா கூட்டாலும் சரி, நீ ஆம்பளை இல்லை அவள் தான். ஆனாண்டியா நான் வெறுப்பேத்தனு உன் பொம்மைங்களெல்லாம் கொளுத்திடுவேன். சரி நான் எதுவும் சொல்லலப்போ. அப்படி வாடி வழிக்க. சரி எழுந்து நில்லு, நான் பார்க்கணும் இந்த நைட்டியை. இந்த இரு வரேன். எப்படி சூப்பரா இருக்குதுடி. காயத்ரி, நீ போட்டிருந்ததை விட எனக்கு இதுதாண்டி ரொம்ப பிடிச்சிருக்குதியா. அழகா இருக்குதுடி மணியா. பசங்க இதையே எனக்கு ஊத்துறான். தராங்க வா. அதை வேணான்னு சொல்லிட்டுல வெக்கங்கிட்ட நான் நீ போய் வாங்கிக்க. ரொம்ப ஓவரா பண்ற. அதான் இன்னொன்னு வச்சுக்கிறல்ல, குடு. ஃபர்ஸ்ட் தரேன்னு தானே சொன்னேன், குடு. தர மாட்டேன். சீப்பா சனியா மூஞ்ச போறதுக்கு. அண்ணா நீ வாண்ணா, நாளைக்கு நம்ம போய் இந்த நைட்டி எடுத்துன்னு வரலாம். ஐயோ நீ முறைகிறாரு. போதும் போதுங்கிற அளவுக்கு மானத்தை வாங்குறடா நீ. அண்ணா சரி சரி விடுண்ணா, டாப்பிக்கை மாத்திடுவோம். என்ன எனக்கு இந்த நைட்டி எல்லாம் ஒன்றும் வேணும். ரொம்ப நல்லதுடா. அப்புறம் அண்ணா, இதுக்கு நடந்த சூடான விஷயங்களை பத்தி எல்லாம் நந்தினி கிட்ட பேசுனீங்களா? அப்ப நீ சொல்லியிருக்க அப்படித்தானே? அஃப்கோர்ஸ், என் கிட்ட சொல்ல மேடால இருக்க முடியுமா அண்ணா? நான் தான் அப்பவே சொன்னேன் லேடி, இந்த டபரா வாயன் சும்மானே இருக்க மாட்டோம். சும்மா என் தம்பி திட்டாதடி. அப்படி சொல்லுங்கண்ணா, ஓவரா வாய் பேசல பாருங்க. டிரான்ஸ்பரண்டா இருப்பான் எப்பவுமே ராகுல் மனசுலயும் ஒன்றும் இருக்காது, வாயிலையும் ஒன்றும் இருக்காது. எப்பவுமே எல்லாத்தையும் சொல்லிடுவான் எல்லாருக்கிட்டையும். அப்படி இருக்கிறது தான் நல்லது. அப்படித்தான்டா ராகுல் இருக்கணும். ஆனா ஒரு சிலர்லாம் இருக்காங்க பத்தியா, அதுவும் என் பக்கத்துலயே உட்காந்துருக்காங்க பத்தியா, அவங்கெல்லாம் எல்லாத்தையும் அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க, இதையும் வெளியே சொல்றது இல்ல. இப்ப நான் என்ன விஷயத்த மறைச்சேங்கிறீங்க? இன்னைக்கு பெரியம்மா நம்மளை பத்தி தப்பா பேசியிருக்காங்க. அந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல, டிஸ்கஸ் கூட பண்ணவே இல்லை. இதோ ராகுல் தான் என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னான், என் தம்பி தாண்டி சொன்னான். நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. எங்க நானும் உங்க கூட சாயங்காலம் தானே வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸை மாத்திட்டு உட்காரும் போது காயத்ரி வந்து என்கிட்ட விஷயத்த சொன்னான். இவன் என்கிட்ட சொல்ற நேரம் உங்க தம்பி வந்து உங்ககிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இதை பத்தி சொன்னா சொல்லலன்னா அப்படி சொல்றீ. உன் அண்ணன் கரங்கறானே, அப்படியே ஒரு விஷயம் கிடைச்சிட கூடாது, அது பிடிச்சிக்கின்னு சண்டை போடணும். நந்தினி அப்படிலாம் பேசாதம்மா. நீங்க சும்மா இருங்கண்ணா. இந்த ஆளை பத்தி தெரியாது உங்களுக்கு. பாத்தீங்கல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த ஆளுக்கு நான் சொல்லி தெரியணும்னு ஆசைப்படுறாரு பாருங்க. மூச்ச பாரு. நந்தினி, இது நம்மளை பத்தின விஷயம். ஸோ நீ நானும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். நீ என்கிட்ட அதை பத்தி சொல்லியிருக்கணும், பேசியிருக்கணும். ஆனா நீ ஏன் பேசல? ரொம்ப கரெக்ட். ஒண்ணு போடுறீங்களோ? என் தங்கச்சி உனக்கு சப்போர்ட்டா வரால, அந்த மாதிரி தான் இதுவும். இந்த விஷயத்துல நான் நந்தினி பக்கம்பா, நான் என் அண்ணன் பக்கம்பா. நீ பேசுனேன்னு ராகுல சட்டை கிழிச்சு ஓட விடுவேன். அமைதியா போயிடுங்க இருந்து. ஐயோ அவ செஞ்சாலும் செய்வா. காயத்ரி வாடி, நம்ம போய் தூங்குவோம். சரி வா போவோம். அவங்க 2 பேரும் சண்டை போட்டு ஒரு முடிவு வரட்டும். அதுவும் கரெக்ட் தான். சரி மணி, அப்ப வா நம்மள போய் தூங்கலாம். நான் உன் கூட தூங்க மாட்டேன். நீ ரூம்ல போய் தூங்க, நான் என் ரூம்ல போய் தூங்குவேன். எவ்வளவு தெளிவா பேசுது பாரு, உறங்குட்டான். மூஞ்சி பாரு அதுக்கு. வா ஏந்து வாப்பலாம். எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப சொல்லு, உனக்கு ஏன் என்கிட்ட சொல்ல தோணல? ரொம்ப பண்ணாதீங்கன்னா, உங்களுக்கு எப்போ விஷயம் தெரிஞ்சதோ அப்பதான் எனக்கும் தெரியும். அப்போ உடனே வந்து இங்கே பாருங்க, நம்ம 2 பேரையும் பற்றி தப்பாக பேசியிருக்காங்க, நீங்கள் என் வாழ்க்கையை அழிச்சிருவீங்களா, நான் வந்து வாழ்க்கையை இழந்துட்டு நிற்பேனா அப்படின்னெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? விஷயத்தை கேட்டதுமே எனக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறம் நம்ம சாப்பிட்டோம், வந்தோம், இப்போ இங்கே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு அதை பற்றி பேசுறதுக்கே விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு, அதனால தான் பேசல. அப்போ அவங்க பேசுனதெல்லாம் நினச்சி நீ கஷ்டப்பட்டியா? பின்ன கஷ்டப்படாமல் எப்படிங்க இருப்பாங்க? எவ்வளோ தப்பான வார்த்தையெல்லாம் பேசியிருக்காங்க. ஏன் உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? எனக்கு கஷ்டமாலாம் இல்லைன்னு தெரியும், ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. பெரியம்மா எதுக்கு என்ன அப்படி பேசணும், என்னையும் எதுக்கு இவ்வளோ தப்பா பேசணும்? நம்ம மேலே என்னடி காண்டா அவங்களுக்கு? நம்ம என்னடி பண்ணிட்டோம் அவங்கள? எனக்கே தெரியலங்க, விடுங்க, இந்த விஷயத்தை பற்றி பேச வேணாம், கடுப்பாக இருக்கு. சரி ஓகே நந்தினியா, நான் இனிமேல் எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணு சரியா? உன் மனசுக்குள்ளேயே போட்டு நீ கஷ்டப்படாத, என்கிட்ட சொல்லு, அப்பதான் அது சரியாகும். சரிங்க சந்தோஷ். அப்புறம் இன்னைக்கு ஆஃபீஸ் எப்படிமா போச்சு? சும்மானே இருக்க மாட்டாரு போல இருக்க. ஆஃபீஸில் பெரிய சம்பவம் நடந்தது. அதையெல்லாம் இப்போ இவர்கிட்ட சொன்னா ஐயோ நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் அந்த ஆளோட. என்ன பண்ணுறது? சரி தூங்கிடுவோம். என்னம்மா பேசுற? எனக்கு கேட்குற மாதிரி பேசு. ஆஃபீஸ்லாம் நல்லா தான் சந்தோஷம் போச்சு. எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது, கொஞ்சம் அமைதியா இருங்க. தூக்கம் வருதா? சரி ரூம்ல போய் தூங்கு. ஏங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னா இருக்க மாட்டீங்களா நீங்க? எனக்கு கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கணும்னு ஆசையா இருக்கும், அமைதியா இருங்க. சரி ஓகே. யாருக்கு சௌமியா கால் பண்ற இந்த நேரத்துல? அடியே, நான் தான் என் பிளானை கிளியரா சொன்னேன்ல, சந்தோஷுக்கு கால் பண்ணி வயிறு வலிக்குதுன்னு ட்ராமா போட போறேன்னு. அதான் அவனுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் பண்ணாதடி கரீனா, உண்மையிலேயே பயமா இருக்கு.
ஐயோ, நான் அந்த பக்கமாவே திரும்பி பேசுறேன். ஃபோன் அட்டன் பண்ணவே மாட்டான் பாரு. உஷாராயிட்டு இருப்பாண்டி சௌமியா. அவனா? அவன் 1ஆம் நம்பர் பேக்குடி. அவன்லாம் உஷாராக மாட்டான். நான் வயிறு வலின்னு சொன்னதும், ஐயோ அப்படியே சௌமியா, பார்த்து இரு சௌமியா, நான் வேணா உன்னை வந்து பார்க்கவான்னு அவனே வந்து பார்ப்பான் பாரு நாளைக்கு. அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னு வெய்ய, பழையபடி அவன் உன் பின்னாடியே தான் சுற்றி சுற்றி வருவாண்டி. சரி சரி அமைதியாரு, அவன் ஃபோன் அட்டன் பண்ணி தொலைச்சிட போகிறான்.